மதுரையில் சௌராஷ்டிர பிரமுகர்கள் அரசியல் பிரதிநிதித்துவ ஆலோசனை கூட்டம். சௌராஷ்டிர பிரமுகர்கள் மதுரை முனிச்சாலை பகுதியில் உள்ள உலக புகழ்பெற்ற திரைப்பட பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் மண்டபத்திற்கு வந்தடைந்தனர். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஊர்களின் சௌராஷ்டிர முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கே.ஆர்.எம். கிஷோர்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது: தமிழகத்தில் எங்கள் சமூகத்தை சேர்ந்த மக்கள் 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர். அதிக மக்கள் உள்ள எங்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கு தேர்தல்களில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தி முக்கிய கட்சிகளின் தலைவர்களை சந்திக்கிறோம். எங்களது சமூகத்தை சேர்ந்த அனைவரிடம் ஆதரவு பெறும் மிஸ்டு பால் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான தொலைபேசி எண்ணாக 8955-111-5 என்ற நம்பர் தரப்பட்டுள்ளது. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் சௌராஷ்டிர பிரமுகர்கள் வசிக்கும் அனைத்து ஊர்களுக்கு சென்று எங்களது கருத்தை தெரிவித்து அவர்களது ஆதரவை பெறுவோம். இவ்வாறு அவர் கூறினார். சௌராஷ்டிர பிரமுகர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அளிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் மதுரையின் பிரபல மருத்துவர் B.R.J. கண்ணன், டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் சர்மிளா, பிரகாஷ், தினேஷ், குமரேசன், பிரபாகரன், ராமதாஸ், P.R.O. முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை சமூக ஊடகங்களில் பரப்ப மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெரும் பங்கு வகித்தது.